பாருங்க, இது வந்து பீஃபு. இது வந்து பீஃப் ஃப்ரை பண்ண போறேன் நான். ஃப்ரைனா அப்படி இல்லை, இது எங்கள் இதில் வந்து கச்சா கவாபுன்னு சொல்லுவோம். இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி துண்டு போட்டு இதில் வந்து இந்த மசாலா போட்டு பாருங்க, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு இது 4ம் போட்டு நல்லா கலக்கி, உங்ககிட்ட கலர் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா காஷ்மீரி, நான் கொஞ்சம் காஷ்மீரி கூட போட்டேன் பவுடரு, அது கூட நல்லா கலக்கி இந்த மாதிரி நல்லா வந்து மசாலா நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடலாங்க. நாங்கள் இதில் போட்டு இது எண்ணெயில் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கூட போட்டுருக்குறேன். நான் வந்து பாருங்கள், இந்த மாதிரி மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுனா சூப்பராக இருக்கும். இது ஃப்ரை பண்ணும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போடணும் ஃப்ரெண்ட்ஸ், நான் மறந்துட்ட போகிறதுக்கு, அதனால இப்போ போட்டு நல்லா கலக்கி வச்சிடலாம். பாருங்க, இது வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த கறி வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து ப்ரௌன் கலராக வரட்டும், எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வந்து கறிகிடக்கூடாது, சும்மா லைட்டாக இது மாதிரி இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுவையான பீஃபு கச்சா கவாப் ரெடி. வாங்க சாப்பிடலாம்.